causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ சிஸ்டர், என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ஹலோ சிஸ்டர், உங்களை தான். என்னாச்சு சிஸ்டர்? நானும் ஒரு பையனும் 1 வருஷமாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லவ் பண்ணனாலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே சண்டையாகவே போய்கிட்டு இருக்கு. கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எடுக்கவே மாட்டான். அப்படியே எடுத்தாலும் நான் வேலையாக இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிடுவான். ஆனால் அவன் கால் பண்ணுவான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கால் வரவே வராது. என்னோடய அன்பு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதே ப்ராப்ளம் தான் சிஸ்டர் எனக்கும். என்னோடய உலகம், என்னோடய உசுறு எல்லாமே அவள் தான் சிஸ்டர். அவள் புரிஞ்சிக்கவே மாட்டாள். அவள் கால் பண்ணுவாள், கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பேன். எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுவேன். ஆனால் அவள் ஏன் கால் பண்ணலே சொல்லி அதையே பெரிய ப்ராப்ளம் ஆக்கிடுவாள். நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது என்ன? எங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தானே கேட்குறோம். ஏன் எங்களுக்காக நீங்கள் அது கூட பண்ண மாட்டீங்க? நீங்கள் சொல்கிறலாம் கரெக்ட் தான் சிஸ்டர். நாங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசாமல் இருக்குமே தவிர, ஆனால் ஒரு செகண்ட் கூட உங்களை பற்றி நினைக்காம நாங்கள் இருந்ததே இல்லை. ஆனால் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தான் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆமாம், நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவீங்க. சொல்கிறேன் சிஸ்டர். அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, தம்பியை நல்லா படிக்க வைக்கணும், இப்படி எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அவள் மனசை கஷ்டப்படுற மாதிரி நான் பேசினதே இல்லை சிஸ்டர். இப்படி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் ப்ரோ செய்யுது. உண்மைதான் சிஸ்டர், கஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தையும் மறைச்சிருக்கிறது மனசுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன தான் ப்ரோ சொல்ல வரீங்க? சிஸ்டர், நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் ப்ரோ. இந்த டேம் இருக்கே, இந்த டேம் அழகாக இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சிஸ்டர். ஆனால் அந்த அணைக்கும் இந்த நீருக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இங்கே யாருக்குமே தெரியல சிஸ்டர். அப்படி என்ன ப்ரோ இதில் சம்மந்தம் இருக்குது? அந்த அணை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஆண் மாதிரி. இந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெண் மாதிரி. ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆண் பாதுகாப்போ அதுபோல் தான் சிஸ்டர் இந்த நீருக்கு அந்த அணை தான் பாதுகாப்பே. அந்த அணை இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி தன்னோட காதலை வெளிப்படுத்தும்னா, அவள் எப்போ வருவான்னு அந்த நீருக்காக காத்துக்கிட்டே இருக்குமா. அந்த நீரோட அழகை ரசிச்சுக்கிட்டே ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு பக்கபலமாகவும் இருக்குமா. ஆனால் அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணையோட காதலை புரிஞ்சிக்காமல் அந்த நீர் என்ன நினைக்கும் தெரியுமா? நம்மளை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டான், நமக்கு ஒரு ஃப்ரீடமே தர மாட்டான், நம்ம அவனுக்கு அடிமையாகவே இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்னு நினச்சி அந்த நீர் அந்த அணையை மோதி சண்டை போடுமா. இவ்வளோ சொல்லியும் இவன் இன்னும் கேட்கலையே அப்படின்னு பொறுமை இழந்தான விட்டு விளையிறிச்சான். அதில் ஏற்பட்ட அந்த விரிசலில் அந்த நீர் வெளியேறிச்சான். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்களால ஒன்று சேரவே முடியலையாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காதலில் பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களும் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர்
விட்டு கொடுத்து போனால் தான் காதலில் ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன விரிசல் விழுந்தால் கூட கடைசி வரைக்கும் ஒன்று சேரவே முடியாது. ஆமாண்ணே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு. இனிமேல் நான் சண்டையே போட மாட்டேனே. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு மைண்டு கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் நான் விட்டு கொடுத்து போவேனே. இந்த அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கண்ணே. ஓகே சிஸ்டர், பேசுங்க. எனக்கு அவள் தான் கால் பண்ணுறா. ஓகே சிஸ்டர், பாப்போம், பாய். ஓகேண்ணா, பாய்ண்ணா. சொல்றி. ஹலோ. சாரிடி. சாரிடா, நான் இனிமேல் உங்க கூட சண்டையே போட மாட்டேன்டா. அசோக் எந்திரா. என்னம்மா? எந்திரா, வீடு விரிசல் விட்டு கிடக்கு. எந்திரா, அவனுக்கு தூக்கம் கேட்குதா? கனவா? ஹலோ பிஎஸ் ஃபேமிலி, நம்ம விரிசல் குறும்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது என்ன சொல்ல வரன்ற கருத்தை நம்ம ஹீரோவே சூப்பராக எடுத்து சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த விரிசலில் ஒரு பாதியை மட்டும்தான் ஹீரோ சொல்லியிருப்பார். நம்ம ஃபுல்லாக சொல்லியிருந்தோம்னா காணொலி இன்னும் பெருசாக போயிருந்திருக்கும். அப்புறம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். அதனால் விரிசலோட மீதி பாதியை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த விரிசலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ இருக்க காதலில் இப்போ இருக்க மாதிரி நினச்ச டயத்துலலாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. லெட்ரு போட்டு ரிட்டன் லெட்ரு வந்தால் தான் நலமாக இருக்குன்ற ஒரு விஷயமே தெரியும். அதே மாதிரி அப்போ இருக்க காதலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கணும்னா ஏதாவது கோயில் திருவிழாவோ இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சா மட்டும்தான் சந்திச்சிக்கவே முடியும். ஆனால் இப்போ இருக்க காதல் அப்படியா இருக்குது? ஜியோ கம்பெனிக்கார 1000 நிமிஷமும் 100 எஸ்எம்எஸும் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுத்தான் 10 நிமிஷம் சந்தோஷமாக பேசுகிறாங்களோ இல்லையோ பார்க்குற இடத்துல ஒரு சண்டை போட்டு தான் இருக்காங்க. அப்போலாம் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசணுன்னா ஐயோ 1 ரூபா போச்சே 1 ரூபா போச்சேன்னு வேகமாக கட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு 1000 நிமிஷம் ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்னா அதில் 10 நிமிஷம் ஒரு லவர்கிட்ட பேசுகிறீங்கன்னா கொஞ்சமாவது சந்தோஷமாக பேசுங்க. அந்த 10 நிமிஷத்துலையும் சண்டை போட்டு நீங்கள் வேலை பார்க்கும்போது நிம்மதி இல்லாமல் வீட்டில் அம்மா பாட்டையும் மனசு விட்டு பேச முடியாமல் சாப்பிடும்போது கூட சந்தோஷமாக சாப்பிட முடியாமல் போகுது. நீங்கள் 10 நிமிஷம் போட்ட சண்டையில் ஒரு நாள் சந்தோஷமே போகுது. இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் போட்ட சண்டையில் ஏற்பட்ட விரிசல் தான். இனிமேலாவது 5 நிமிஷம் பேசினாலும் அன்பாக பேசுங்க, 10 நிமிஷம் பேசினாலும் பாசமாக பேசுங்க. இது தாங்க நாங்கள் சொல்ல வந்த கருத்தே. இனி எந்த காதலிலும் விரிசல் விழ